எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை கை நிறைய பணம். டீட்டெயில்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் அது எப்படி நடந்துட்டு அது விவரிக்கிறது அப்படின்னு அவர் கதையை ஆரம்பித்து சொல்கிறச்சே நம்ம கதை படிக்கணுன்ற ஃபீலிங் போய் ஒளிய முழுகி போயிடுவோம். அந்த மாதிரி எல்லாரையும் ஒரு அட்ராக்ட் பண்ண கதை தான் அது. ரொம்ப டீட்டெயில்ஸ் நிறைஞ்ச கதை. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுஜாதா அவர்களின் கை நிறைய பணம். அந்த வங்கியில் குருவும் தம்புவும் திருட பெருமாள் ஆட்டோவில் காத்திருப்பான் என்பதுதான் தற்போதைய திட்டம். இது வெள்ளிக்கிழமை மாறினாலும் மாறும். இப்பொழுது உபகரணங்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கூர்மையான கத்தி. அமெரிக்கா ஏதோ ஒரு பஞ்சத்தின் போது நமக்கு அனுப்பிய உணவு தானியங்கள் தீர்ந்து அந்த பைகள் பெருசு பெருசாக சைனா பஜார் பிளாட்ஃபாரத்தில் ஒரு கடைக்கு விலைக்கு வந்திருந்தன. எ கிஃப்ட் ஃப்ரம் யூஎஸ் கவர்மெண்ட் என்று எழுதின வலுவான காதுகள் வைத்த நிறைய பலு தாங்கக்கூடிய முரட்டு கித்தான் பைகளை சரச விலைக்கு வாங்கி கொண்டனர். எதுக்குங்க 4 பையே என்று வியாபாரி பீடியை கடித்து கொண்டே கேட்டபொழுது பெருமாள், பை நிறைய பணம் ரொப்பறதுக்கு பாய், எதுக்கா இருந்தா உனக்கு என்ன போச்சு என்று அதட்ட. காமா இரு பெருமாள், பதட்டப்பட்டா மக்கள் கவனிப்பாங்க என்றான் தம்பு. பீச்சாங்கரைக்கு வந்துருங்க குரு, சாயங்காலம் காந்தி சிலையாண்ட என்று தீர்மானித்து விட்டு பிளாட்பாரத்தில் நடந்தனர். பேங்க் பேர் என்ன? என்னவோ மெர்காராவோ மெர்குரியோ போர்டு போட்டிருக்கு. குட்டி பிரான்ச்சு தான், ஆனால் பணம் நிறைய டெபாசிட் ஆகுது, அள்ள குறையாகுது. இந்த வீராப்பு தானே வேணாங்கிறது. தம்புவுக்கு அதை பற்றி பேசுவதே பயமாக இருந்தது. பெருமாள் துப்பாக்கி சமாச்சாரங்களை எல்லாம் பயன்படுத்த மாட்டான். எல்லாம் மிரட்டல் தான். பயத்திலேயே செஞ்சுட்டோம்ப்பா, அதான் என் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு, மென்னியில் விரல வச்சே செஞ்சுடணும், கத்தியும் லேசாக தான் பயன்படுத்தணும். வெள்ளோட்டம் பார்த்திய என்னாச்சு சொல்லு? சாயங்காலம் சொல்கிறேன், இப்போ என் ஆளை பார்க்க வரதா சொல்லியிருக்கேன், இப்போவே லேட்டு. சாயங்காலம் கடற்கரையில் சந்தித்தார்கள். கேஸ் கடையில் பாப்கார்ன் பொட்டேட்டோ ஒருவல் வாங்கி கொண்டு கொக்கோ கோலாவில் சமாச்சாரங்களை சேர்த்து கொண்டு சொட்டை புல் மணலில் உட்கார்ந்தார்கள். பாம்பு பலூன் விற்பவன் விருக் விருக்கென்று தடவி சத்தம் செய்து கொண்டு அவர்களை கடக்கும்போது பெருமாள், யோ ஒரு நாளைக்கு எத்தனை சம்பாதிப்ப என்று வினவினான். பெருமாள், சும்மாறா, நாம் ஒரு நாளில் எத்தனை சம்பாதிக்க போகிறோம்னு இவங்கிட்ட சொல்ல வேண்டாமா தம்பு? தம்பு அவனை கவலையுடன் பார்த்து, நான் வரலடா, இந்த ஓட்ட வாய் ஊர் பூரா பேங்க்கில் திருட போகிறோன்னு சொல்லிக்கிட்டே வரான். சுண்டல் சிறுவர்கள் சூழ்ந்து கொள்ள, போங்கடா போங்கடா, சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தொந்தரவு செய்யாதீங்க. பாரு பெருமாள், நல்லா மாட்டிப்ப, டென்ஷன் பண்ணாத. இந்த பரந்த நகரத்தில் இருக்கிற வசதிகளில் இது ஒன்று தம்பு, அலட்சியம். பக்கத்து வீட்டில் 14 வயசு பொண்ணை கூட்டியாந்து 4 பேர் அடுத்தடுத்து டாவடிக்கிறானுங்க. அந்த புள்ள பாவம் அலருது. டிவி ட்ராமாவில் தான் சத்தம்னு மவனுங்க ஒருத்தரும் உதவி செய்யலை. இவங்கெல்லாம் நெய்பர்ஸு. நீ என்ன செஞ்ச? அந்த பொண்ணை கட்டிக்கிறதா சத்தியம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். இவன் எப்படா நிஜம் சொல்ல போகிறான்? பெருமாள் எப்பொழுதும் அப்படித்தான். வாழ்க்கையில் எதுவுமே, பேங்கில் திருடுவது உட்பட விளையாட்டு தான். அதை விடு, வெள்ளோட்டம் என்னாச்சு? இதை விட தோதான பேங்க் இருக்க முடியாது. ரங்கநாதன் தெரு பக்கத்து தெரு இருக்குது பாரு, ஒன்றுமே பண்ணியிருக்காங்க. அதில் ஓரத்தில் ஒளிஞ்சிட்ருக்கு தலைவா. கொஞ்சம் போனால் கொஞ்சம் பேனா கொடு தம்பு, ஒரு காகிதம் எடு. தம்பு தன் பையிலிருந்து அவன் தாயிடம் வந்திருந்த இங்கிலாந்து கடிதத்தை எடுத்து அதன் கசக்களை சீர்படுத்தி கொடுக்க பெருமாள் அதில் விலாசம் இருக்கும் பக்கத்தில் வரைந்து காட்டினான். ஏகப்பட்ட நகைக்கடை, தவணை முறை கடைகளும் இருக்குது. சில கடைகளில் தினப்படி வசூலாகிற ரொக்கத்தை அந்த கடைகள்லேயே போய் சேகரிச்சுட்டு வந்துடுவாங்க. சில பேர் டெய்லி கலெக்ஷனை மறுதினம் காலையில் கொண்டு வந்து கட்டுவாங்க.
ஒரு நாளைக்கு எத்தனை புரளும்? தினத்தை பொறுத்தது 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும். சனிக்கிழமை பேங்க்கில் அரை நாள், நமக்கு அதான் தோது. வெள்ளிக்கிழமை தான் தங்க வியாபாரம் அதிகம். திங்கள் புதன் 2 நாளும் மந்தம்ங்கிறாங்க. வால்ட் இங்கே இருக்குது என்ற படத்தை காட்டினான். அலாரம் சிஸ்டம் ரொம்ப சிம்பிளாக மேஜையில் டம்ளர் சுற்றி வச்சுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பாரு, அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. மதியம் 2 மணிக்கு கேஷ் டிரான்சாக்ஷன் முடிச்சுக்கிட்டு கணக்கை சரி பார்த்து மீண்டும் கேஷியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சாவி வாங்கி கேஷ் கவுண்டரிலிருந்து ஸ்ட்ராங் ரூமுக்கு பணம் மாறுது. இடையில் பொறுப்பேற்கின்ற சமயத்தில் பணம் தகரப்பட்டியில் இழப்பாருதுங்க. செக்யூரிட்டி பக்கத்துலேயே நிற்கிறான். இவங்க பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. ஒரு ரெட்டை குழல் துப்பாக்கி சுட்டாலும் சுடுவான். கிழமை கை ரொம்ப நடுங்குது. எங்கேயாவது சுவரு கடிகாரத்தில் பட்டாலும் படும். நோ ப்ராப்ளம் என்று சிரித்தான். இந்த காகிதத்தில் பெருமாள் கையெழுத்துக்கள் போட்டு சிக்னேச்சர் பார்த்தியா தம்பி? நான் மாத்திரம் ஒழுங்காக படிச்சிருந்தா என்ன ஆகியிருப்பேன் சொல்லு. பயப்படாத. இந்த அலாம் தான் கொஞ்சம் பயங்காட்டுது பெருமாள். நம்ம திட்டம் போட்டிருக்கிற அந்த வாரத்தில் தினமும் ஏரியாவில் பவர் ஷட் டவுன் பேப்பரில் போட்டிருக்காங்க. கில்லாடி ராணி. அப்படி கரண்ட் வந்தாலும் பயத்தில் மணி அடிக்க மாட்டாங்க. அப்படியே மணி அடித்தாலும் போலீஸ்காரங்க தொப்பியை மாட்டிக்கிட்டு வரத்துக்குள்ளே பல்லாவரம் போயிருப்போம். கவனி, ஆட்டோவை அந்த சந்தில் தான் நிறுத்துகிறேன். பின்பக்கமாக கேண்டீனுக்கு வழி இருக்குது. தம்பு, நோட்டுக்குள்ளே அல்ற எதனாச்சும் ஒரு பொம்பளையை தேர்ந்தெடுத்து ஒரு தட்டு. ரத்தம் வரும்படியாவா? வேண்டாம், பாவுலா காட்ட பொடி வச்சுக்கிறேன். ஒரு கசக்கிட்டா ரத்தம் மாதிரி கொட்டும். எல்லாரும் பார்க்கணும், மற்றவங்க கம்முன்னு ஆயிடுவாங்க. என்ன? 4 பை நோட்டு சேர்த்துக்க. நீ 2 பை, குரு 2 பை. 5 ரூபா கட்ட 500 ரூபா கட்ட பார்த்தா முதல்ல எடுத்துரு. 4 ரொம்பினா போகிறோம். ஒரு ஆட்டோவில் அவ்வளோதான் தாங்கும். 75 லட்சம் போதும். 3ஆல் வகுப்படும். பாலத்தடியில் இன்னொரு ஆட்டோ வச்சுக்கிறோம். அங்கே ஆட்டோவை மாற்றி நேராக வில்லிவாக்கம் போயிடுறோம். தம்பு, நீ ஒரு முறை இடத்த போய் பார்த்துரு. நான் பார்த்தாச்சு என்றான் குரு. பெருமாள் தம்பு தோளில் தட்டி, பணத்தை என்னடா செய்வ? இன்னும் யோசிக்கலை என்றான். நான் முதல்ல வண்டலூர் பக்கத்தில் ஆசிரமம் இருக்குது பாரு, அது கொடுக்கலாம்னு தான் யோசித்தேன். அப்புறம் கொஞ்சம் சௌகரியங்களை பண்ணிக்கிட்டு மணிமங்கலத்தில் ஒரு ஃபார்ம் வாங்கி போட்டு ஷ்ரிம்பு தெரியுமா, மீன் பண்ண வைக்க போகிறேன் என்றான். தீவிரமாக 1 வருஷத்தில் 1 கோடி பண்ணலாம் என்றான். தம்பு, இவன் சொல்கிறது எதையும் நம்பாத. குடிச்சே எல்லா பணத்தையும் ஒழிச்சிருவான். இல்லை ஊட்டிக்கு போயிடுவான் குதிரைவாலை துரத்திக்கிட்டு. இல்லை அந்த பொம்பளை பேர் என்ன, கீதா. ஐயா, அதுக்கு திருமணம் ஆயிடுச்சுப்பா. பின்ன அன்றைக்கி ஆட்டோவில் ஓட்டிக்கிட்டு போயிருந்திய எல்டாம் சோடாண்ட, அது வேற கீதாப்பா. மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் என்றான் சந்தேக தம்பு. ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலுக்குள்ளே ஏஜென்ட் இருக்காங்க. வெளியே பேமெண்ட் பண்ணி அண்டர் ட்ரையல் இருக்கிறப்போ கோர்ட்டுக்கு போகிற சமயத்தில் தப்பிச்சுக்கலாம். ஒரு திட்டம் வச்சுக்கிறேன் என்றான் பெருமாள். நீ சொல்கிறதுல எது நிஜம் எது பொய்ன்னு முன்னாடியே சொல்கிற பெருமாள். நாம் திருட போவது மட்டும் நிஜம் என்று அந்த காகிதத்தில் வரைந்து காட்டினான். வாட்ச்மேன் இங்கே இருப்பான். இங்கிருந்து 11 மணிக்கு டீ சாப்பிட போகிறாங்க. பெரும்பாலும் காலி ஆகிடுது. கேஷ் கவுண்டருக்கு 30 அடி இருக்கும். இதை பாரு, இந்த அறக்கதவு திறந்துருக்கு. பின்பக்கமாக அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்க்க போகிறாப்பில் உள்ளே நுழைஞ்சு அந்த பக்கமாக வந்து முதல் டெல்லர் கவுண்டரில் அதிகம் கேஷ் இருக்காது. போகிறப்போ நேரம் இருந்தால் பொறுக்கிக்கலாம். மற்ற 2 கவுண்டர் தான் அதிக பணம் இருக்கும். தகரப்பட்டிங்க மிதிச்சா திறந்துக்கும். திறந்த பைக்குள்ளே பதட்டப்படாமல் அடைச்சிக்க. குரு என்ன பண்ணுற, அந்த பொம்பளைய கூட வச்சுக்கிட்டு உங்கள் கூட வந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறான். என்ன புரியுதா? அங்கேருந்து இங்கே வந்தால் பின்புறம் வழி. இங்கே தான் ஆட்டோ காத்திருக்கும். செய்வியா? பேய் மொழி முழிக்கிறிய. இது கேள்வியா?
பெருமாள் எப்படி இத்தனை விவரம் சேகரிச்ச? எல்லாம் கண்ணை திறந்து வச்சுக்கிட்டு தான் பளிச்சுன்னு ஷட்டை போட்டுக்கிட்டு மேனேஜரை பார்த்து 1,00,000 ரூபாய் எஃப்டி கட்டணும்னு ஃபாரம் வாங்குற மாதிரி உள்ள நினைச்சேன். பெருமாள் அந்த காகிதத்தை கிழித்து பந்தாக்கி குப்பை தொட்டியில் போட்டான். கடிகாரம் ஓடுதில்ல, பேட்டரி வேணா மாற்றிக்க. சரியா சனிக்கிழமை 11:30 மணிக்கு வந்துடு. கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முந்தி வந்து ஏதோ ஃபாரம் ரொப்புற மாதிரி ஜகா வாங்கிக்கிட்டே இரு. ஃபாரம் நிரப்புவது போலத்தான் தாமதம் செய்து கொண்டிருந்தான் தம்பு. உள்ளங்கையை வியர்வை நினைத்தது. குரு மெல்ல பெருமாள் குறிப்பிட்ட அந்த பாதி கதவை அணுகினான். கடைசி வாடிக்கையாளர்கள் சென்று விட்டார்கள். மின்சார விசிறி நின்றிருந்தது. எல்லாரும் கசகசவென்று இருந்தார்கள். பூணல் போல தோட்டாக்களை அணிந்திருந்த காவலாளி கிராதி கதவை 3/4 பாகம் மூடி சங்கிலியால் இணைத்து ஒற்றை ஆசாமி மட்டும் வெளியே போகும்படியாக உருக்களித்தான். கேஷ் கவுண்டரில் இருந்த பெண்ணை தம்பு அணுகினான். லேசாக தளர்த்தி கட்டியிருந்தால் மலையாள பெண் போல இருந்தது. கண்ணாடி போட்டுக்கொண்டு, எஸ், வாட் யூ வாண்ட், க்ளோசிங் டைம் ஆயிடுச்சே. குரு துரிதமாக செயல்பட்டு பின்புறத்திலிருந்து அணுகி அந்த கம்பி கதவை உதைத்து திறந்தான். யாராவது நகர்ந்தீங்க, சத்தம் போட்டீங்க, இந்த அம்மா உயிருக்கு ஆபத்து என்றான். தம்புவின் குரல் கம்மி போயிருந்ததால் கொலை விழும் என்று அவன் சொன்னது சரியாக கேட்கவில்லை. பார்டன், என்ன சொல்றீங்க? அப்பொழுதுதான் பின்னால் குரு வந்திருந்ததையும் தம்பு கத்தியை இடுப்பிலிருந்து உருவுவதையும் கவனித்தாள். சூடு போட்ட பூனை போல அலறினாள். குரு அவள் கழுத்தில் கத்தியை வைத்து மிச்ச கையால் அந்த ரசாயன பொருளை தேய்க்க ரத்தம் சாரியில் வழிந்தது. மற்ற பெண்கள் அலறினார்கள். இடையே குரு பைகளுக்குள் நோட்டுகளை கச்சா முச்சாவென்று அடைத்தான். சில கட்டுகள் அங்குமிங்கும் சிதறின. அசங்காதீங்க, உயிருக்கு ஆபத்து என்று குரு வெறி பிடித்தார்கள் சத்தம் போட்டு நோட்டுகளை கத்தை கத்தையாக அவசரமாக அடுக்கினான். சிப்பந்திகள் இருவர் மேனேஜரின் காபினுக்குள் ஓடுவதை கவனித்து, ஏதாவது எசகட செஞ்ச, உன் பேர் என்னம்மா? சா 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 ஷாமலா. ஐயா ஐயா என்னை விட்டுடுங்க ஐயா, 10 வயசுல பொண்ணு இருக்குது ஐயா. எனக்கு தான் இருக்குது. மேனேஜரை பொத்திக்கின்னு சும்மா இருக்கு சொல்லு, இல்லை கீறிடுவேன். அந்த பெண்மணி, எதுவும் செய்திடாதீங்க நந்தகோபால் சார், பாலு சார், எதுவும் செஞ்சிடாதீங்க. பெண் குழந்தைய தகப்பன் இல்லாமல் வளைக்கிறேன், எதுவும் செஞ்சிடாதீங்க. மேனேஜர் கோபாலசாமி வெளியே வந்து, யாரும் எதுவும் செய்யாதீங்க, ஷியாமலா உயிருக்கு ஆபத்து. இது புத்திசாலித்தனம், மூவ் பண்ணாதீங்க. உத்தம மேனேஜர் இதான் உத்தமம் என்று குரு வேணும் மட்டும் பணத்தை அடித்து கொண்டான். குரு போதும் என்றான் தம்பு. ரப்பர் பேண்டில் சேகரித்து வைத்திருந்த நோட்டுகள் விடுதலையாகி தரையெங்கும் சிதறியதை அவர்கள் கவனிக்க அவகாசமில்லை. சிறிய சிறிய சிறை போன்ற கேபின் எங்கினும் கரன்சி நோட்டுகள் உதிர்ந்தன. பெருமாள் பதற்றப்பட்டு பின்பக்கத்திலிருந்து, சீக்கிரம் சீக்கிரம் என்றான். உள்ளே வந்து விட்டான். முட்டாள்களா, எத்தனை நேரம் என்று அதட்டினான். தரையில் தேய்த்து தேய்த்து அந்த பைபிளை இழுத்து கொண்டு ஆட்டோவில் சேர்ந்தபோது 2 அரை டிராயர் சிறுவர்கள் வேடிக்கை பார்க்க, பெருமாள் இதை வச்சுக்கங்க என்று ஆளுக்கு ஒரு 100 ரூபாய் நோட்டை பிரித்து அவர்கள் பால் எரிந்தான். ஆட்டோவை கிளப்பினான். தம்பு தொற்றி ஏறிக்கொண்டான். குரு குரு எங்க? இதோ நோட்டு மூட்டை பின்னால் என்று எட்டி பார்த்தான். தினகரன் இதழ்களால் பைகளின் மேல் மூடியை மூடினார்கள். குதூகலத்தில் கைகொடு குரு என்று அவன் கையை பற்ற ஆட்டோ பேய் ஓட்டமாக வற்றல் மாடுகளினுடைய ஓடி ரயிலடி பாலத்தில் நிறுத்தி வைத்திருந்த மற்றொரு ஆட்டோவில் பைகளை மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது வழிப்போக்கர் ஒருவரை விழித்து, அண்ணே கொஞ்சம் உதவி பண்ணுங்க என்று ஒத்தாசை கேட்டான். என்னப்பா மூட்டை? முள்ளங்கி பார்த்தீங்க. இந்த சம்பவம் நடந்து சரியாக 1 வாரம் கழித்து இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி பாங்கின் மேனேஜர் கோபால்சாமியை 8வது முறையாக அவர் அறையில் சந்திக்க வந்தார். வாங்க பாரதி, இன்னைக்காவது சீல் வச்சு அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணி
எங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். ஏகப்பட்ட நோட்டுகள் சிதறி கிடக்கு. கைரேகைகளை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா நல்லது. எத்தனை பணம் மிஸ்ஸிங்னு டிவிஷன் ஆஃபீஸில் ஃபேக்ஸ் மேலே ஃபேக்ஸ் போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கோம். இன்சூரன்ஸ்காரங்க வேற நெருக்கிறாங்க. அன்னைக்கு பார்த்து இந்த அலாரம் வேலை செய்யலை. செக்யூரிட்டி துப்பாக்கி தோட்டம்லாம் எம்டி. ஒருவேளை உள் வேலையாக இருக்குமோ? இல்லைங்க, எல்லாரையும் விசாரிச்சிட்டேன். இவங்க வெளியாளுங்க பவர் கட்டு பார்த்து தான் வந்திருக்கானுங்க. ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? ஜெயபாரதி தன் தொப்பியை கழற்றி மேஜை மேல் வைத்து முகத்தை துடைத்து கொண்டார். நரையோடிய மீசையில் கம்பீரம் பாக்கி இருந்தது. இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வந்ததுலேருந்து க்ரைம் குறைஞ்சிருக்கு, என்க்ரோச்மெண்ட் குறைஞ்சிருக்குன்னு பிரபலமாக இருக்கிறத பேச்சு அடிபடுது. இப்போ அது கச்சானியமாக வந்துருச்சு பாருங்க. எத்தனை போயிருக்கோம்? சரியாக சொல்ல முடியலங்க. கேபினில் கரன்சி எரிஞ்சு கிடக்கு. நீங்கள் விரல் ரேகை எடுக்கிறதுக்கு சீல் போட்டு வச்சுருக்கீங்க. மிச்சம் இருக்கிறத என்னணும் குத்து மதிப்பாக சொல்லுங்களேன். அன்னைக்கு டிரான்சாக்ஷனை கூட்டி கழிச்சு பார்த்தா 70லிருந்து 90 லட்சம் இன்சூரன்ஸுக்கு இன்னும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல, ஹெட் ஆஃபீஸ்க்கு கொடுக்கல. உங்கள் ரிப்போர்ட்டுக்கு தான் காத்துட்ருக்கோம். கேஸை நான் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன செய்வேங்க? இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிவிடுவோம். அவங்க ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சு விசாரிச்சுட்ருக்காங்க. ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? இல்லை, முடியல. ஒரு கத்தியை வச்சு பயங்காட்டி கொண்டு போயிட்டாங்க. களவாணி பையங்க. ரத்தம் கூட போய் சார். ஷாமலாவுக்கு காயமே இல்லை, பயந்தான். அப்போது என் ரிப்போர்ட்டுக்கு தான் காத்துட்ருக்கீங்க இல்லையா? ஆமாம், கொடுத்துட்டா ரைட் ஆஃப் சாங்ஷன் வாங்கி பண்ணிடுவாங்க. அதுக்கு சிஜிஎம் ஆஃபீஸில் தான் பவர் இருக்குது. எனக்கு ப்ரமோஷன் வந்த ஃபாரின் போஸ்டிங் வர வேலையில் இப்படி ஆயிடுச்சேன்னு தலைவேதனை. அந்தம்மா ஷாமலாவை பார்க்கணுமே, அவங்க ஷாக்கில் இருக்காங்க. லீவ் போட்டிருக்காங்க. அட்ரஸ் தரேன். எதுவுமே கண்டுபிடிக்க முடியலைங்களா? சொல்கிறேன், கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோன் கால் இல்லாமல் இடமா பார்த்துருந்தா நம்ம உட்காந்து பேசலாம். மாடியில் ஏஜிஎம் ரூம் இருக்குது, அங்கே போயிடலாங்க. அவர்கள் மேனேஜரின் கேபினை விட்டு வரும்பொழுது பத்திரிகை நிருபர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். மிஸ்டர் ஜெயபாரதி, என்னாச்சு கேஸு? போலீஸ் ரொம்ப மெத்தனமாக இருக்கிறதா சட்டசபையில் கேள்வி கேட்குறாங்க. சிபிஐயில் ஒப்படைக்கும்படியாக எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காரு. 11 மணிக்கு வாங்க, ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸ்டேட்மெண்ட் கிடக்கிறது. குற்றவாளி கண்டுபிடிக்கப்படுவானா இல்லையா, அதுதான் எங்களுக்கு வேணும். 11 மணிக்கு வாங்க. இப்போ என்ன ராவு காலமா என்றார் ஒரு நிருபர். அவரை ஒரு கணம் முறைத்து பார்த்து, உங்களுக்கெல்லாம் வாழ்வியா என்று சொல்லிவிட்டு இருவரும் மாடிக்கு சென்றார்கள். மேலதிகாரியின் அறையை அடுத்த லவுஞ்ச் போன்ற தனியிடத்தில் உட்கார்ந்தார்கள். அரிதாக புன்னகைக்கும் பாரத பிரதமரின் அருகில் பிளாஸ்டிக் எழுத்துக்களால் வங்கியின் சாதனைகளை அறிவிக்கும் கருப்பு பலகையை படித்தார் ஜெயபாரதி. போன வருஷம் பேட் டெட் அப்படின்னு எத்தனை ரைட் ஆஃப் பண்ணினாங்க? அது இருக்குங்க 300 கோடி. எல்லாம் ஹர்ஷத் மேத்தாவால். மற்ற வங்கிங்களோட ஒப்பிட்டா ரொம்ப கம்மிங்க. டீ சாப்பிட்றீங்களா? வேண்டாங்க, நான் வெளியில் எதுவும் சாப்பிட்றதில்ல. உங்கள் பேங்க்கில் திருடினவங்களை நான் கண்டுபிடிச்சாச்சு மிஸ்டர் கோபாலசாமி. என்னது? அவங்க 3 பேர், குருநாத், தம்பு, பெருமாள்னு 2 பேர் வெள்ளிவாகத்தில் இருக்கானுங்க, ஒருத்தன் பல்லாவரத்தில். ஆச்சரியமாக இருக்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? போலீஸ் ஒன்றும் அவ்வளோ முட்டாள்கள் இல்லை. இதெல்லாம் எங்களுக்கு சின்ன சமாச்சாரம். அன்றைக்கி உங்கள் ரீஜனல் மேனேஜர் என்னவோ கத்திட்டு போனார், ப்ரைவேட் டிடெக்டிவ் வச்சுக்க போகிறோம்னு. இன்னும் பிடிங்கினாங்க. நான் ஒத்த ஆள், ஒரு அற்புதமான இன்ஸ்பெக்டரு. கண்டுபிடிச்சிட்டேன் என்றார் மீசையை புறங்கையால் தள்ளிவிட்டு கொண்டு. கை கொடுங்க. எப்படி கண்டுபிடிச்சிங்க? கொஞ்சம் முறை, கொஞ்சம் அதிர்ஷ்டம். அவங்க திருட போன போது பயன்படுத்தின பெரிய பைகளில் எ கிஃப்ட் ஃப்ரம் த யூஎஸ் கவர்மெண்ட்டு எழுதியிருக்கிறத உங்கள் சிப்பந்திங்க, அந்த அம்மா, கேஷியர் எல்லோரும் கவனிச்சிருக்காங்க. அதை ஹார்பர்லேருந்து வாங்கி வந்த சைனா பஜார் பிளாட்ஃபாரத்தில் ஒரு பாய் விற்கிறாரு. அவரை கேட்டப்ப 3 பேர் வந்து வாங்கிக்கிட்டு போனதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னார். எதுக்குன்னு கேட்டாராம். பணம் ரொப்பறதுக்குன்னு சொன்னாங்களாம். அந்த ஆள் அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லியிருந்தார். மேலும்
காந்தி சிலையாண்ட சாயந்தரம் போய் பேசலாம்னு புறப்பட்ட போது பேசிக்கிட்டதையும் ஞாபகம் வச்சுருக்காரு. அடுத்தது அங்கே போய் எல்லா பீச்சங்கரை கடைகளையும் விசாரிச்சப்போ இந்த மாதிரி பையை வச்சுக்கிட்டு 3 பேர் வந்ததையும், புல்வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு என்னமோ எழுதி பிளான் போட்டதையும் கவனிச்சிருக்காங்க. டீ, கூல்ட்ரிங்க், கேஸ் கடைக்கார பையன் தான் அவன் தான் அதை கவனிச்சானா. அவங்க ஏதோ எழுதியதையும் காகிதத்தை கீழ்ச்சி குப்பையில் போட்டதையும் சொன்னான். சுண்டல் விற்கிற பசங்களும் சொன்னாங்க. இங்கே தான் அதிர்ஷ்டம். கார்ப்பரேஷன் மகானுபாவர்கள் 4 நாளாக குப்பையை கிளியர் பண்ணலை. அந்த குப்பை தொட்டியை தலைகீழாக புரட்டி துண்டுங்களை இதை பாருங்க ஒட்ட வச்சு பார்த்தோம். ஒருத்தனுக்கு வந்த இன்லைன் லெட்டருக்கு பின்னால் கிறுக்கியிருக்கானுங்க. அதில் விலாசம் வில்லிவாக்கம் 13 ஏ சண்முகம் தெருவில் தம்பு என்கின்ற ஒருத்தன். அங்கே போய் விசாரித்ததில், ஐயோ என்ன சார், ஸ்காட்லாண்ட் யார்டு தோத்துரும் போங்க, எல்லாம் ரொட்டீன் விசாரணை தான். அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை, அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். எவிடன்ஸு சேர்த்து கொண்டிருக்கிறோம். கீதான்னு ஒரு பொண்ணுக்கு நகை வாங்கி கொடுத்துருக்கோம், அதை விசாரித்தோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். என்ன பேசணும் என்றார் சந்தேகத்துடன். பாருங்க கோபால்சாமி, நீங்கள் ஒரு கடமை உணர்ச்சி உள்ள பேங்க் அதிகாரி. உங்கள் திறமையை பாராட்டி ப்ரமோஷன் கொடுத்து நியூயார்க் கிளைக்கு போஸ்டிங் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் ஏதோ ஒரு விதத்தில் கடமை தவறாத போலீஸ் அதிகாரி. இல்லைன்னா கேஸை எப்போவோ க்ளோஸ் பண்ணியிருப்பேன். எத்தனையோ குற்றங்களை கண்டுபிடிக்காமல் இருக்குது, அதோட இதையும் சேர்த்துருப்பேன். எனக்கு எதுவும் வேலை போகிறதில்ல, உங்களுக்கும் வேலை போகாது. நம்ம அளவில் கடமை தவறாமல் இருக்கிறப்ப நம்ம மேல் அதிகாரங்களை கொஞ்சம் பாருங்கள். உங்கள் சேர்மன் கண்ணா அப்படின்னா ஹர்ஷத் மேத்தா மாதிரி சந்தேக கேஸுகளுக்கெல்லாம் ஓவர் டிராஃப்ட் லோன் கொடுத்துட்டு 300 கோடியை கூலாக ரைட் ஆஃப் பண்ணியிருக்காரு. எங்கள் டிஐஜி ஒரு சீருடை ஊழலில் மட்டும் மட்டமான காக்குத்துணியை அங்கீகரிச்சுட்டு 10 கோடி ரூபா பண்ணியிருக்காரு. எத்தனையோ ஊழல்களில் அது ஒன்று. நீரும் நானும் கடமையை செஞ்சுக்கிட்டு சின்ன திருடங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். 10 லட்சமோ 30 லட்சமோ ஏன் 1 கோடி கூட இந்த பெரிய திருடங்க ஊழல்களோடு ஒப்பிட்டா பிச்சை காசு. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இவ்வளவு காலம் பாருங்க, இவ்வளோ சுலபம் பாருங்க கோபால், நம்ம பைகளையும் பணத்தால் நொப்புறது. உங்களை பொறுத்தவரை திருட்டு போய் ரைட் ஆஃப் சாங்ஷனுக்கு உங்கள் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு 50 லட்சம் கூடவே கொடுத்துடலாம் இல்லைங்களா? கீழே எரிஞ்சு இருக்கிறதே 20 லட்சம் தேரும். ஆமாங்க, நீங்கள் என்னை பொறுத்தவரையில் கேஸை கண்டுபிடிக்க முடியலன்னு நான் சொந்தமாக கண்டுபிடிச்ச அத்தனை விவரத்தையும் மறைச்சிடலாம். நாம் 2 பேர் மட்டும் 50 லட்சம் பண்ணலாம். நிறுத்தி நிதானமாக கோபால்சாமியை பார்த்தார் ஜெயபாரதி. நீங்கள் 25, நான் 25, என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறது என்று கையை பிசைந்தார் கோபால்சாமி. நான் சொல்கிறது சாத்தியமா இல்லையா? சாத்தியம்தான், ஆனால் எனக்கும் அதே இந்த ஆனாதான்ங்கிற சந்தேகம் உண்டு. நான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறது நம்மளும் திருடங்க என்கிற நோக்கத்தில் இல்லை. குறுக்கு வழியில் எவ்வளோ சுலபமானது சம்பாதிக்கிறது, நல்ல வழியிலையும் நேர்மையால் இருக்கிறதும் இந்த நாட்டில் படிப்படியாக சிக்கலாயிட்டே வருது பாருங்க. இன்ஸ்பெக்டர் ஜெயபாரதி தன் தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டார். முகத்தை துடைத்து கொண்டார். வேண்டாங்க, நம்ம மாதிரி 1-2 அதிகாரிங்க மிச்சம் இருக்கிறதுனால தான் இந்த சபிக்கப்பட்ட நாட்டுக்கு கொஞ்சம் நஞ்சமாவது நம்பிக்கை இருக்குது. ஜெயபாரதி அறையை விட்டு வெளியே வந்ததும் நிருபர்களை சந்தித்தார். இந்த பேங்க்கில் திருடனங்களை கண்டுபிடிச்சாச்சு, அவங்கள எல்லாம் அரெஸ்ட் பண்ணத்தான் போயிட்டுருக்கேன். பை நிறைய பணம், என்ன ஒரு டீட்டெயிலோடு எல்லாம் சொல்லிட்டோ. அப்புறம் அதர் சைடில் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவர் சொல்கிறது. அப்புறம் அந்த எண்டில் இதெல்லாம் பண்ண முடியுங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறது. அது வரைக்கும் இப்போ என்ன பண்ண போகிறான்னு நமக்கு ஒரு க்ளூ இல்லை. கடைசி ஒரு லைன், இதெல்லாம் ஈஸியாக பணம் பண்ணலாம். அதுமாரி சில பேர் நம்ம இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு சொல்லி முடிக்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு கதை. இந்த வந்த புதுசில் நான் ஞாபகம் எனக்கு ரொம்ப ரசித்து படிக்கப்பட்ட கதை. ஏதோ ஒரு இடத்துல நம்ம வேல்யூ சிஸ்டத்தை சொல்லிகிட்டே இருக்கிறோம், அது மனசில் பதியறதுங்கிறது தான் என்னோடய ஃபீலிங்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்ல அவர் தீர்மானம் பண்ணிட்டா அவரோட மெத்தடை தனி,
அருமையான விவரிப்புகள், பியூட்டிஃபுல்லாக சொல்லியிருக்கார். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நீங்களும் அதை நன்றாக வழக்கம் போல் ரசித்து கேட்பார்கள்ல நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.